health is not valued until sickness comes. நம்ம உடம்புக்கு ஏதாவது வியாதி வர்ற வரைக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை. வெல்கம் டு SAMI spoken English. இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் கெட் த பால் ரோலிங். நம்பர் 1, ரொம்ப நாள் கழித்து நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டை நம்ம எதேச்சியாக பார்ப்போம். பார்த்துட்டு என்ன கேட்போம்? என்னப்பா ரொம்ப நாளாக உன்னை பார்க்கவே முடியல, எங்கே போயிருந்த கேட்போம் இல்லையா? இதை ஷார்ட்டாக கேட்கலாம். எப்படி? லாங் டைம் நோ சி. லாங் டைம் நோ சி. நம்பர் 2, இன்னைக்கு நைட்டு, இன்று இரவு நம்ம வெளியில் சாப்பிட்லாமா? ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா? ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாமா? எப்படி கேட்குறது? ஷால் வி ஈட் அவுட் டு நைட்? ஷால் வி ஈட் அவுட் டு நைட்? ஸோ நல்லா கவனிங்க. ஈட் அவுட்னா வீட்டில் சாப்பிடாம வெளியில் போய் சாப்பிட்றது. நம்பர் 3, உன் மனசில் என்ன இருக்குது? நீ என்ன நினைக்கிற? எப்படி கேட்குறது? வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட்? வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட்? நம்பர் 4, சில பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, ஏதோ கவலையோடு இருப்பாங்க, கொஞ்சம் எரிச்சலாக கூட இருப்பாங்க. அவங்க எதாலேயோ பாதிக்கப்பட்ட மாதிரி நமக்கே தெரியும். அவங்கள நம்ம என்ன கேட்போம்? நீ எதை நினச்சி கவலைப்பட்டு இருக்க? எது உன்னை தொந்தரவு பண்ணுது? உனக்கு எது பிரச்சனை கொடுக்குது? எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ஈட்டிங் யூ? வாட்ஸ் ஈட்டிங் யூ? நம்பர் 5, என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு? என்ன விஷயம்? என்ன செய்தி? வாட்ஸ் ஹேப்பனிங் கேட்போம் இல்லையா? இது இப்படியும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் குக்கிங்? வாட் இஸ் குக்கிங்? என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன சமையலாயின்னு இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கப்படாது. என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி போயின்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 6, நான் இன்னைக்கு களைப்பாக இருக்கேன் அப்படிங்கிறத ஐ எம் டயர்டுன்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேறஸ் நான் இன்னைக்கு ரொம்ப சோர்வாக இருக்கேன், நான் இன்னைக்கு ரொம்ப களைப்பாக இருக்கேன். எப்படி சொல்கிறது? ஐ எம் எக்ஸாஸ்டட் டுடே. ஐ எம் எக்ஸாஸ்டட் டுடே. நம்பர் 7, பரவாயில்ல. யாராவது நம்மள்ட்ட வந்து சாரி கேட்பாங்க. என்னோடய பர்த்டேக்கு வந்து உங்களை கூப்பிட முடியல, மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் உங்கள் மேலே இடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, சாரி கேட்பாங்க. நம்ம பரவாயில்லன்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்லலாம்? இட் டசன்ட் மேட்டர். இட் டசன்ட் மேட்டர். நம்பர் 7, யார்கிட்டயே நம்ம ஒப்பீனியன் கேட்போம். என்னப்பா அந்த படத்துக்கு போயிருந்து எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா? உடனே என்ன பதில் சொல்லுவாங்க? எல்லாம் நல்லா இருந்தது, ஒன்றும் புகார் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எப்படி சொல்கிறது? ஆல் குட், கோன் கம்ப்ளைன். ஆல் குட், கோன் கம்ப்ளைன். நம்பர் 9, என்னால் பொறுமையாக, நிதானமாக, தெளிவாக யோசிக்க முடியல. என்னால் தெளிவாக, நிதானமாக, பொறுமையாக யோசிக்க முடியல. எப்படி சொல்கிறது? ஐ கான் திங்க் ஸ்ட்ரெயிட். ஐ கான் திங்க் ஸ்ட்ரெயிட். நம்பர் 10, நாங்கள் அவனை மோசமாக திட்டோம். we have rebuked him badly. we have rebuked him badly. ஸோ ரெபியூக்னா திட்டுறது, வையறது, பேட்லினா மோசமா. சரி, திட்டுறது வையறதுக்கு இன்னும் 2 வேர்ப்ஸ் கூட நம்ம கற்றுக்கலாம். நம்பர் 1, ஸ்கோல்டு. SCOLD, ஸ்கோல்டு. நம்பர் 2, சைல்டு. CHILDE, சைல்டு. நம்பர் 11, ஒரு பேங்க்குக்கோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கோ போயிருக்கோம். we may find it locked, மூடி இருக்கும். உடனே என்ன கேட்போம்? இன்னைக்கு லீவா? இன்னைக்கு விடுமுறையா? எப்படி கேட்குறது? is it a holiday today? is it a holiday today? நம்பர் 12, அது உனக்கு போதுமா இருந்ததா? அது உனக்கு போதுமா? அது உனக்கு போதுமா? எப்படி கேட்குறது? is that enough? is that enough? இல்லாட்டி இப்படியும் கேட்கலாம். எப்படி? is that sufficient? is that sufficient? நெக்ஸ்ட்டு நம்பர் 13, அப்பொழுது அங்கு யாருமே இல்லை. அப்போ அங்கே யாருமே இல்லை. எப்படி சொல்கிறது? nobody was there then. nobody was there then. அப்போது அங்கு யாருமே இருக்கவில்லை. நம்பர் 14, யாராவது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு செய்தி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு ஆச்சரியமான, ஒரு நம்ப முடியாத ஒரு செய்தி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம உடனே அவங்கள்ட்ட என்ன கேட்போம்? அப்படியா? அப்படியா? எப்படி கேட்கறது? is that so? is that so? நம்பர் 15, இதை புடி. எப்படி சொல்கிறது? hold this. hold this. இதை கெட்டியாக புடி. எப்படி சொல்கிறது? hold this fast. hold this fast.
நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 16, வெளியில் குளிராக இருக்கா? எப்படி கேட்குறது? வெளியில் குளிராக இருக்கா? இஸ் இட் கோல்ட் அவுட் சைடு? இஸ் இட் கோல்ட் அவுட் சைடு? எனக்கு சளி பிடிச்சிருக்கு, எனக்கு ஜலதோஷமாக இருக்குது. ஐ ஹாவ் அ கோல்டு. ஐ ஹாவ் அ கோல்டு. யாருக்காவது அட்வைஸ் பண்ணுவோம், புத்திமதி கொடுப்போம், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இனிமே நீ தான் முடிவு எடுக்கணும், முடிவு உன் கையில். எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் அப் டு யூ. இட் இஸ் அப் டு யூ. யார்ட்டையாவது ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு இதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ, இதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ. எப்படி சொல்கிறது? கீப் இட் டு யுவர் செல்ஃப். கீப் இட் டு யுவர் செல்ஃப். நம்பர் 19, வெட்டியாக உட்காந்துருக்காத, சும்மா உட்காந்துருக்காத. டோன்ட் சிட் ஐடல். டோன்ட் சிட் ஐடல். இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 20, நான் கேள்விப்பட்டேன். சொல்லுவோம்ல, ஏதாவது செய்தி வந்து நமக்கு தெரிஞ்சு கொடுத்துன்னா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுவோமானோ, அது எப்படி சொல்லுவோம்? ஐ ஹர்டுன்னு சொல்லுவோம். ஐ ஹர்டு, நான் கேள்விப்பட்டேன். இதையே இப்படியும் சொல்லலாம். எப்படி? ஐ வாஸ் டோல்டு. ஐ வாஸ் டோல்டு. டியர் வியூவர்ஸ், இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ், இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.